Eagle Electronics in AC Mela. AC வாங்கினால் 3-seater sofa free. Eagle Electronics. தமிழ்நாடு முழுவதும் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் சென்னையின் பல்வேறு வண்ணங்களில் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன் வழங்க நாம் கேட்கலாம். பாஸ்கர பாண்டியன், ஏற்பாடுகள்லாம் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு? பல்வேறு வண்ணங்கள்ல வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படுவதா சொல்லப்பட்டிருக்கு, விவரங்கள். சென்னையை பொறுத்தவரை இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவானது தொடங்கி நடைபெற இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதுமே இந்த வாக்குப்பதிவானது ஒரே கட்டமாக நடைபெற இருந்தாலும் கூட தலைநகரான சென்னையில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒரு மிக சிறப்பான ஒரு பணியானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குச்சாவடிகளை அடையாளம் காண்பதற்கான வண்ண முறைகளானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த தேர்தல்களில் பெண்களுக்கான முன்னுரிமையை அளிக்கும் வகையில் பிங்க் வண்ண வாக்குச்சாவடிகளானது அறிமுகப்படுத்த இருந்தது. இந்த பிங்க் வண்ண வாக்குச்சாவடிகளில் அதிக அளவிலான பெண் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் பெண்கள் முன்வந்து வாக்களிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகத்தான் இந்த பிங்க் வண்ண வாக்குச்சாவடிகளானது அமைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த பிங்க் வாக்குச்சாவடிகளில் அங்கு பணியாற்றக்கூடிய அனைவருமே பெண்களாகத்தான் இருப்பார்கள். அதே போல பெண்களுக்கான அந்த அடையாளத்தை படுத்தக்கூடிய வகையில் பிங்க் வண்ணங்களில் சுவர்களில் பலூன்களோ அல்லது பிங்க் வண்ண சாயங்களோ பூசப்பட்டிருக்கும். அது மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய காவல்துறை சார்பில் பாதுகாப்புக்காக ஈடுபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய பெண் காவலர்களும் கூட அங்க அவர்கள் தான் பணியமர்த்தப்பட்டிருப்பார்கள். இந்த சட்டமன்ற தேர்தலில் 16 சட்டமன்ற தொகுதிகளிலும் 827 வாக்குச்சாவடிகள் சென்னையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குச்சாவடிகளில் தான் குறிப்பாக ஒரே பள்ளியிலோ அல்லது வளாகத்திலோ 7 அல்லது அதற்கு மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் இருக்கக்கூடிய மையங்களில் வண்ணங்கள் வாரியான வாக்குச்சாவடிகளானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீலம், பச்சை, அதே போல ஊதா, லாவெண்டர் உள்ளிட்ட பல்வேறு வண்ணங்களில் இந்த வாக்குச்சாவடிகளானது அமைக்கப்பட்டிருக்கிறது. 827 அந்த வாக்குச்சாவடிகளில் மொத்தமாக பல்வேறு வண்ணங்கள், இளஞ்சிவப்பு பிங்க் வண்ணங்கள், பெண்கள் வாக்களிக்கக்கூடிய வகையிலான 266 பிங்க் வாக்குச்சாவடிகளும், மேலும் பச்சை வண்ணத்தில் 125 வாக்குச்சாவடிகளும், நீல வண்ணத்தில் 240 வாக்குச்சாவடிகளும் என அதிக அளவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. வாக்காளர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய பூத் சிலிப்புகளில் இந்த வண்ணங்களானது குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த வண்ணங்களின் அடிப்படையில், அதாவது 7 அல்லது அதற்கு மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் இருக்கக்கூடிய இடங்களில் வாக்காளர்கள் வாக்குச்சாவடிகளுக்கு மாறி சென்று வாக்களிக்க முடியாத இருக்கும், அதாவது வரிசையில் நின்று குழப்பம் ஏற்படக்கூடிய சூழலானது கடந்த தேர்தல்களில் நிலவி வந்தது. அதனை தவிர்ப்பதற்காக பூத் ஸ்லிப்களிலேயே நீல நிற வாக்குச்சாவடி, இளம் சிவப்பு நிற வாக்குச்சாவடி என்பது உள்ளிட்டவை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனை உணர்த்தும் வகையில் தான் வாக்குச்சாவடிகளுக்கு முன்புறங்களில் கூட இந்த வண்ணங்களிலான அந்த வாக்குச்சாவடியினுடைய எண்களும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வாக்காளர்கள் எந்தவித குழப்பமும் இன்றி நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களிக்காமல் திரும்பி செல்லக்கூடிய சூழல்களில் இருந்த நிலையில் அதனை சரி செய்வதற்காகவும் 100% வாக்களிப்பை சாத்தியப்படுத்துவதற்காகவும் இந்திய தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. ஷாம், நாளைய தினம் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் சென்னையின் 16 சட்டமன்ற தொகுதிகளிலும் வண்ண வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன் களத்திலிருந்து வழங்க நாம் கேட்டோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர பாண்டியன். Eagle Electronics in AC Mela. AC வாங்கினால் 3-seater sofa free. Eagle Electronics.